நபி அவர்கள் பொய் பேசவே மாட்டார்கள், அவர்கள் உண்மையாளர். இரண்டாவது நபி அவருக்கு சூட்டப்பட்டிருந்த பேர் என்ன? அமீன். அவர் நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர். அமானத்தும் சிதுக்கும், இந்த ரெண்டு பண்புகளும் தான் இஸ்லாத்துடைய தாய் பண்புகள். எல்லா நபிமார்களிடம் இருந்த அடிப்படையான பண்பு அமானத் என்ற பண்பு என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். பதவிகளை உரியவர்களுக்கு கொடுப்பது அமானத், பதவிகளை தகுதி உள்ளவர் மாத்திரம் பெறுவது அமானத். ஒரு சந்தர்ப்பத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே அலா தஸ்தஅமினி, எனக்கும் ஒரு பதவியை தர வேண்டும் அல்லவா, ஏன் தரக்கூடாது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எனது முதுகிலே தட்டி சொன்னார்கள், அபூதர்ரே நீங்கள் மிகவும் பலவீனமானவர், மிக மிக பலவீனமானவர். பதவி என்பது ஒரு அமானிதம். தகுதி இல்லாதவர் பதவியை சுமப்பது மறுமையிலே கை சேதத்தையும் இழிவையுமே ஏற்படுத்தும். எனவே பதவியை அருளாக கருதக்கூடாது. பள்ளிவாசலுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு பாடசாலையுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு அமைப்புடைய இயக்கத்துடைய சங்கத்துடைய பொறுப்பாக இருக்கலாம், எந்த ஒரு பொறுப்பாகவும் இருக்கலாம். அந்த பொறுப்பு அருள் அல்ல, அது மிகப்பெரிய அமானத். தகுதி இல்லாமல் எந்த ஒரு பதவியையும் நாம் பெறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு கூட்டத்தாரிலே தகுதி உள்ள ஒருவர் இருக்கிற நிலையில், மிக பொருத்தமான ஒருவர் இருக்கும் நிலையில், அவரை விட தகுதியில் குறைந்தவர் ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டால், அவ்வாறு அந்த பதவிக்கு அவரை யார் நியமித்தாரோ அவர் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தவர், ரசூலுக்கு துரோகம் செய்தவர், முழு மூமின்களுக்கும் துரோகம் செய்தவர் ஆவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீத் இப்னு அபி சுஃபியான் அவர்களை ஷாம் தேசத்துக்கு கவர்னராக அனுப்பிய போது சொன்னார்கள், யஸீதே, நீங்கள் போகிற ஷாம் தேசத்திலே உங்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், எந்த காரணம் கொண்டும் நீங்கள் பக்கச்சார்பாக உங்களுடைய உறவினர்களுக்கு எந்த பதவியையும் கொடுத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யார் பக்கச்சார்பாக ஒருவரை ஒரு பதவிக்கு நியமிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அவருடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவர் இறுதியில் நுழையும் இடம் நரகமாகவே இருக்கும். பதவியை பெறுவது அமானத், ஒருவரை பதவிக்கு நியமிப்பதும் அமானத். எப்போது இந்த அமானிதம் இல்லையோ, எவரும் எவரையும் நியமிப்பது, எவரும் எந்த பதவிக்கும் வருகிற நிலை எப்போது வருமோ அது கியாமத்துடைய தெளிவான அடையாளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, கியாமத் எப்போது வரும்? நபி அவர்கள் சொன்னார்கள், அமானத் எப்போது பால்படுத்தப்படுமோ அப்போது கியாமத் வரும். அமானத் பால்படுத்தப்படுவது என்றால் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலே என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு லிகைரி அஹ்லிஹி ஃபன்ததிரு ஸாஅ. பொறுப்புகள் பதவிகள் தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள். அதுதான் அமானத் பால்படுத்தப்படவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அமானத் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நமது சம்பளம், எமக்கு என்று நியமிக்கப்பட்ட சம்பளத்துக்கு மேல் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிற போது, சிம்பளமாக பின்கதவில் எதிர்பார்க்கிற போது அது அமானத்துக்கு மாற்றமானது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவருக்கு ஒரு தொழில் கொடுக்கப்பட்டு அவருக்கு ஒரு சம்பளமும் விதிக்கப்பட்டு மேலதிகமாக எதனையாவது அவர் பெற முயற்சிக்கிறாரா, அது உண்மையில் திருடப்பட்ட தொகையாக கருதப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்திலே ஒரு தொழிலாளி, ஒரு உழைப்பில் ஈடுபடுபவர் தனது உழைப்பை மிகச் சரியாக செய்து தனக்குரியதை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து நடந்து கொண்டால் அந்த தொழிலாளி, அந்த உழைப்பில் ஈடுபடுபவர் வீடு திரும்பும் வரைக்கும் அல்லாஹ்வின் பாதையில் போராடுகின்ற முஜாஹிதை போன்றவர் ஆவார் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் உழைப்புக்காக போகிறார், சம்பாத்தியத்துக்காக போகிறார், மிகச் சரியாக தனது கடமையை அமானிதமாக நிறைவேற்றுகிறார், எடுக்க வேண்டியதை எடுக்கிறார், கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறார். ஒரு சதத்துக்கு கூட அவர் மோசடி செய்வதில்லை, துரோகம் செய்வதில்லை. இவர் வீடு திரும்பும் வரைக்கும் அல்லாஹ்வின் பாதையில் இருப்பவர், முஜாஹிதுடைய நிலையில் இருப்பவர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எமது உறுப்புகள் அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற திறமைகள், ஆற்றல்கள் அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருள்கள், உடைமைகள் அனைத்தும் அமானிதம். ஒரு கணவன் மனைவி உறவு கூட அமானிதம். அதற்கு மாற்றமாக கணவன் மனைவி உறவு பற்றி வெளியே பேசுவது அமானத்துக்கு துரோகம் செய்வதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், அமானத் பாட்பட்ட பிரச்சனைகளை தவிர. அமானத் பாட்பட்ட விஷயங்கள் ஒரு ஷஹீதை பொறுத்தவரையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், தொழுகை ஒரு அமானத், வுது செய்வது ஒரு அமானத், நிறுப்பது ஒரு அமானத், அளப்பது ஒரு அமானத் என்று பல விஷயங்களை நபி அவர்கள் அமானத் அமானத் என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் இந்த பயானை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ரமலானிலே இரண்டு முக்கியமான பண்புகளை இஸ்லாம் சொல்கிற இரண்டு முக்கியமான தாய் பண்புகளை நமது தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவில்
உழைப்பில், சம்பாத்தியத்தில், கொடுக்கல் வாங்கலில் நாம் பேணுவோம் என்று உறுதி பூண முடியும் என்றிருந்தால் நிச்சயமாக இந்த ரமதான் நமக்கு எல்லா வகையிலும் பயனுள்ள ரமதானாக அமையும். சந்தேகமில்லை, அல்லாஹ் கபூல் செய்வான். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த சாட்சி சொல்பவர்களாக இந்த தீன் சத்தியமானது, உண்மையானது, இந்த தீன் அடிப்படையில் வாழ்வதில் தான் மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே வெற்றி இருக்கிறது, இந்த உலகத்துக்கு பின்னால் நிலையான இந்த மறுமையில் வெற்றி இருக்கிறது என்பதற்கு வாழ்க்கையினால், முன்மாதிரியினால் சாட்சி சொல்வர்களாக மாற முடியும். அந்த 2 தாய் பண்புகளும் தான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மையை கடைபிடிப்பது, உண்மை பேசுவது, வாய்மையோடு நடந்து கொள்வது. 2வது நம்பிக்கையோடு, நாணயத்தோடு எல்லா விஷயங்களிலும் நடந்து கொள்வது. இந்த சிதக், அமானா, இந்த 2 பண்புகளை நாம் பேண கடமைப்பட்டிருக்கிறோம். 1000 பேர் தமது பேச்சினால் ஒரு மனிதனில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ஒரு மனிதன் தனது முன்மாதிரியான வாழ்க்கையினால் 1000 மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, தாக்கம் மிக பலமானதாக இருக்கும் என்று நமது சலப்புகள் சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து உண்மைக்கும், தூய்மைக்கும், வாய்மைக்கும், நேர்மைக்கும் அடையாள சின்னங்களாக மூமின்கள், முஸ்லிம்கள் மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.